ஒருத்தர் இறந்த பிறகு தாங்க அவரோட அருமை என்னன்னு தெரிஞ்சு புகழ வேண்டியதா இருக்கு நம்ம தமிழர்களோட மாண்பு. எனிவே நம்ம வாழ்ந்த காலத்திலயும் காமராஜரை தாண்டி ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார் அப்படின்றத நினைச்சு பாக்குறப்ப உண்மையிலே பெருமையா தாங்க இருக்கு. வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல போராடலாம், ஆனா தன்னோட வாழ்நாள் முழுக்க போராடியவர் தாங்க ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட போதும் 7 வருடம் சிறையில் இருந்த போதும் அவரது மீசைய காவலாளிகள் சுருட்ட வைத்து மீசையை புடுங்கிய போதும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற வரைக்கும் இந்த மீசையை வளர்க்க மாட்டேன்னு சாகும் வரை உறுதியாக இருந்தவருங்க ஐயா நல்லக்கண்ணு. அரசு கொடுத்த நிதியை அதே அரசுக்கு 5000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறாரு, கட்சி கொடுத்த நிதியை அதே கட்சிக்கு திருப்பி கொடுக்கிறாரு. இதே போல பல முறை தனக்காக இல்லாம பிறருக்காக வாழ்ந்தவருங்க ஐயா நல்லக்கண்ணு. ஆனா அவரையே தோற்கடித்த மக்கள் வேற யாரு? நம்ம மக்கள் தான். அப்ப கூட நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கம் அரசியல் அல்ல, மக்களுக்கான இயக்கம்னு போராடிய வாழ்நாள தொலைக்கவில்லை, மற்றவர்களுக்கு வாழ கத்து கொடுத்துட்டு போயிருக்காருங்க இந்த மாமனிதர். ஒரு நூற்றாண்டு கால போராட்ட வரலாறு இன்று ஓய்வு பெற்று விட்டது என்பதை அறிந்து கொள்ள மனம் மறுக்கிறது. ஊழல் கரைபடியாத உத்தமர், அரசியலில் நேர்மைக்கு ஒரு உருவம் இருந்தால் அது நீங்கள் தான் ஐயா. திருடர்களை கொண்டாடிய மக்கள் தியாகிகளை கொண்டாட மறந்து போனார்கள். அதிகாரத்தை அஞ்சாத குரல், அநியாயத்தை சகிக்காத மனம், மக்களுக்காக எரிந்த வாழ்வு. தோழர் நல்லக்கண்ணு உடலால் மறைந்தாலும் அவரின் சிந்தனை இன்னும் புரட்சிகரமாக எரிகிறது. பதவி இல்லாமல் பெருமை பெற்றவர், செல்வம் இல்லாமல் செல்வாக்கு கொண்டவர், அரசியலில் தூய்மையின் உயிர் பொருள். ஒரு மனிதர் அல்ல, இவர் ஒரு இயக்கம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிர் நீத்த கடைசி கட்சி தலைவர் ஐயா நல்லக்கண்ணு தாங்க. தன்னோட உடலை ஆய்வுக்கும் அர்ப்பணித்திருக்காரு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த அந்த மாமனிதருக்கு எங்களின் அந்நிய நம்பி சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும். தொட்டி நடத்தி கஷ்டத்தி தராசா, செடி குத்தம் சொல்லி தொத்திடுமா ரோசா.